ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், ஆழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். Praise the Lord. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே,
ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நாளும் குறை இல்லை. நம்முடைய பாகத்திலிருந்து நம்முடைய சைட்லேருந்து சொல்வோம் இவ்வளோ குறை இருக்கிறது என்று. ஆனால் கர்த்தருடைய பாணியிலிருந்து அவர் என்ன சொல்லுவார்? உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஒவ்வொரு ஆடுகளையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அவர் பெயரை வைத்திருக்கிறார். எண்ணி முடியாத நட்சத்திரங்கள், அன்கவுண்டபிள் ஸ்டார்ஸ். ஒவ்வொரு நட்சத்திரக்கும் பெயரை வைத்து சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர். எவ்வளோ ஞானமுள்ள தேவன், எவ்வளவு அறிவுள்ள தேவன் அவர். உங்களையும் என்னையும் இன்றைக்கு
பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் நம்மை நடத்துவார். அவர் பெரியவர். இந்த நாளிலே பாடலை பாடும்பொழுது முழு விசுவாசத்தோடு கூட, ஆராதனையோடு கூட அவருக்கு நன்றி செலுத்தி பாடலை பாடுவோம் தொடர்ந்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறவில்லை. காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறவில்லை. மனிதர்கள் மாறினாலும் உம் கிருபைகள் மாறவில்லை. மாறினாலும் கிருபைகள் மாறவில்லை. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. தேவன் செய்ய நினைத்தது அது ஒருபோதும்
பாடுவோமா? நன்றி உமக்கு நன்றி, 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 நன்றி. கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக கர்த்தருடைய சபையிலே we have come to the congregation of the righteous. நீதிமான்களின் சபையிலே எப்பொழுதும், நீதிமான்களுடைய கூடாரங்களிலும், நீதிமானின் சபையிலே எப்போதும் ஸ்தோத்திரங்களும் துதிகளும் காணப்படும். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். we have come to praise you. This is the place of praising. இது கர்த்தரை துதிக்கும் இடம், கர்த்தரை ஆராதிக்கும் இடம், கர்த்தருடைய ஆலயம். கர்த்தரை கம்பீரித்து சத்தமாக பாடும் இடம் கர்த்தருடைய ஆலயம். உங்களுடைய உரச சத்தமாக ஆண்டவரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்து நாம் பாடின பாடலின்படியாக மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்முடைய சவால்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும், நான் துதிக்க கர்த்தர் நம்மை இரத்தத்தினாலே கழுவி நம்மை இன்றைக்கு கொண்டு வருகின்ற காரணம், என் ஜனம் என் துதியை சொல்லி வருவார்கள், என் ஜனங்கள் என்னை எப்பொழுதும் துதிப்பார்கள். கர்த்தரை துதித்து கர்த்தரை பாடுவோம். Let praise arise from your heart. உங்க இருதயத்திலிருந்து துதி எழும்பட்டும். உங்கள் கண்கள் கர்த்தரை பார்க்கும் பொழுது நம்பிக்கை தட்டி எழும்பட்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பாடலை நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு கூட நாம் பாடுவோம். Lord, let praise arise from my hearts. என் இருதயத்திலிருந்து துதிகள் எழும்பட்டும். கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் என்னோடு கூட இருந்ததை நினைக்கும் பொழுது, கர்த்தாவே, எங்களால் சும்மா இருக்க முடியாது. எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்தார். உங்கள் நடுவிலே நான் உலாவி நான் அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன், I will dwell among you, உங்கள் நடுவிலே உலாவுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாள் வரைக்கும் எங்களோடு கூட நடந்து, எங்களோடு கூட பேசி, எங்களை ஆற்றி, எங்களை தேற்றி, எங்கள் கண்ணீரை துடைத்து, எங்களுடைய பயங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீக்கி, இருளை நீக்கி வெளிச்சத்தை தந்தீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் தகப்பனை நோக்கி நாங்கள் வாழ்த்தும்படியாக, கர்த்தரை போற்றும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி மாத்திரம் நாங்கள் துதிப்போம். கர்த்தாவே, வாயை திறந்த கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Lord, we wish you this morning. Lord, we praise you this morning. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படுவதாக. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே, என்றும் என்றும் எந்தன் ஜீவ பாதையில். இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே, என்றும் என்றும் எந்தன் ஜீவ பாதையில். பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன், என் நேசரை நான் போற்று
வாழ்த்துவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன், போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். சோதனையால் என் உள்ளம் சோர்ந்திடும், வேதனையான வேளை வந்திடும். சோதனையால் என் உள்ளம் சோர்ந்திடும், வேதனையான வேளை வந்திடும். என் மன பாரமெல்லாம் மாறிடும். கிருபை என்றும் என்னை தாங்கிடும். என் மன பாரமெல்லாம் மாறிடும். கிருபை என்றும் என்னை தாங்கிடும். வாழ்த்துவேன், போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். வாழ்த்துவேன், போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன், போற்றுவேன். நோக்கி என்றும் ஜீவிப்பேன். சிநேகிதர் எல்லாம் கைவிட்டிடினும், நேசராய் இயேசு என்னோடு இருப்பதால். சிநேகிதர் எல்லாம் கைவிட்டிடினும், நேசராய் இயேசு என்னோடு இருப்பதால். மண்ணிலே வாழ்வை நான் விட்டேகியே, மன்னவனாம் இயேசுவோடு சேருவேன். மண்ணிலென் வாழ்வை நான் விட்டேகியே, மன்னவனாம் இயேசுவோடு சேருவேன். வாழ்த்துவேன், போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன், போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். பாடுவோமா? வாழ்த்துவேன், போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். வாழ்த்துவேன், போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லணுங்க, வாயத்தந்து சொல்லணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்வீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 1 2 3 4 எந்த காரியம் இருந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளின் காரியங்கள், எந்த காரியங்கள் இருந்தாலும் என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு பாடுவோமா? My God will perform everything for me. என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை.
செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. ஆமென் ஆமென். உம்மால் கூடாது எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் கண்களை மூடி உங்களுக்கு முன்பாக இந்த காரியம் முடியாதது போல் எனக்கு தோன்றுகிறது, இந்த காரியம் நடக்குமா என்று எனக்கு தெரியல. கர்த்தாவே, இன்றைக்கு எனக்காக இதை செய்து முடிக்க உம்மால் முடியும் என்று நீங்க சொல்வீங்களா? அந்த பாடலுடைய பல்லவியை நம்ம திரும்பியும் பாட போறோம். நீங்க கண்களை மூடி அந்த காரியத்தை முன்பாக கொண்டு வாருங்க. யாரை பத்தியா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இது முடியவே முடியாது, நோ சான்ஸ். ஆனால் கர்த்தரால் முடியும். கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். கர்த்தர் காரியங்களை தலைகீழாக மாற்ற முடியும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்க முடியும். அதுதான் அற்புதம். நம்மால செய்கிற காரியங்களுக்கு பெயர் அற்புதம் அல்ல, நம்முடைய கையின் கிரியை. ஆனால் முடியாத காரியத்தை குறுகிய காலத்திலே கர்த்தரால் செய்ய முடியும். பிரதர் சிஸ்டர், குறுகிய காலத்திலே கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியத்தை அவரால் செய்ய முடியும். ஏன் தெரியுமா? உங்களுக்காக அவர் செய்வார், உங்களுக்காக செய்வார், உங்களுடைய பக்திக்காக அவர் செய்வார், உங்க ஜெபங்களுக்காக கர்த்தர் செய்வார், உங்க கண்ணீருக்காக கர்த்தர் செய்வார், உங்க வேண்டுதலுக்காக கர்த்தர் செய்வார், நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக கர்த்தர் செய்வார். நீங்கள் கர்த்தரை தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட பின்பற்றுவதனால கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக செய்வார். பிரதர் சிஸ்டர், உங்களுக்காக கர்த்தர் செய்வார். என்ன காரியமா இருந்தாலும் சரி, அவர் கை குறுகல, அவருடைய வல்லமை குறுகி போகவில்லை. அவருடைய வல்லமை இன்றைக்கும் உங்களுக்காக விளங்க கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். அந்த காரியத்தை கண்முன்மா கொண்டு வந்து, இது தேவ வசனத்தின் பாடல். இந்த பாடலை பாடி நீங்க விசுவாசத்துல கர்த்தர் எனக்காக அதை செய்து முடிப்பார், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து பாடலாமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயம். எனக்காக எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க. சொல்லுங்க, அவரால் முடியாது. உங்க கைகள், ஆமாண்டவரே, நீர் ஒரு நாளும் குறுகி போகவில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது, ஓ கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை. உம் கைகள், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை.
உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தரை நோக்கி உங்கள் கண்கள் இருக்கட்டும். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். உங்களுடைய மன ஏக்கங்களை மனிதன் பார்ப்பதை விட அவர் பார்க்கிறார். உங்கள் பாதைகள் அவருக்கு தெரியும். He knoweth the way that you take. நீங்கள் கடந்து செல்கிற பாதையை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. சீக்கிரமாக ஒரு விடுதலை, சீக்கிரமாக ஒரு அற்புதம், சீக்கிரமாக உங்கள் கண்கள் அதை கண்டு உங்கள் கரங்கள் அதை தொடும். பயப்பட வேண்டாம். அவர் இருக்கும்பொழுது நாம் பயப்பட அவசியம் இல்லை. பயத்தை தூர போட்டுருங்க. மனதில் இருக்கிற அழுத்தங்களை போ என்று சொல்லிடுங்க. என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். கடந்த காலத்தில் கர்த்தர் எனக்கு செய்தாரே, கடந்த காலத்தில் ஆபத்தில் என்னை காத்தாரே, எவ்வளோ அழகாக என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார், இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் கரங்கள் ஒரு நாளும் குறுகுவதில்லை. அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். எபிரேயரின் புத்தகம், எபிஸ்டல் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 11 23ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கப் போகிறேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம். By faith Moses, when he was born, was hid 3 months of his parents, because they saw he was a proper child, and they were not afraid of the king's commandment. By faith Moses, when he was come to years, refused to be called the son of Pharaoh's daughter, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season, esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt, for he had respect unto the recompense of the reward. By faith he forsook Egypt, not fearing the wrath of the king, for he endured as seeing him who is invisible. Through faith he kept the Passover and the sprinkling of blood, lest he that destroyed the firstborn should touch them. By faith they passed through the Red Sea as by dry land, which the Egyptians assaying to do were drowned. தமிழிலே வாசிக்கிறேன். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதிர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கீகரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விசுவாச அறிக்கையை சொல்வோமா? This is my Bible. I am what it says I am. I can do what it says I can do. I have what it says I have.
Today I will be taught the word of God. My mind is alert, my heart is receptive. I will never be the same. In Jesus' name, amen. Praise God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பொதுவாக விசுவாச வீரர்களுடைய பட்டியல் என்று நாம் அதை சிந்தித்திருக்கிறோம், அந்த அதிகாரத்தை வாசித்திருக்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்ட ஸ்திரீகளும் தேவனுடைய மனிதர்களும் தாளந்துள்ளவர்கள் அல்ல. இந்த அதிகாரத்திலே எழுதப்பட்ட ஒவ்வொருவரும் விசேஷித்த மாணவர்கள் என்று அழைக்கப்படுவதனுடைய காரணம் அவர்களுடைய விசுவாசம் மட்டுமே. All the people mentioned in Hebrews chapter 11 were not talented people or gifted people, but they were distinguished only because of the faith that they had in them. இவருடைய பெயர் அங்கு எழுதப்படுவதனுடைய காரணம் அவர்களுடைய விசுவாசம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வாசித்த வேத பகுதியிலே மோசேயை குறித்து வாசிக்கிறோம். மோசேயினுடைய விசுவாசம். ஏறக்குறைய எல்லா வசனங்களும் ஆங்கிலத்திலே பை ஃபெய்த் என்று ஆரம்பிக்கின்றன. தமிழிலே விசுவாசத்தினாலே என்று வசனங்கள் அங்கே ஆரம்பிக்கின்றன. விசுவாசம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? அநேக முறை நாம் அதை தியானித்திருக்கிறோம். ஃபெய்த் இஸ் தி கான்ஃபிடன்ஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட். விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையிலே முழு நம்பிக்கை வைப்பது. That is the first part. Faith is confidence in God's word. விசுவாசம் என்பது கர்த்தருடைய வசனத்திலே நம்பிக்கை வைப்பது. Let me continue. Faith is confidence in God's word in spite of circumstances or consequences. சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும் விசுவாசம் வைக்கிறதுனாலே வருகிற விளைவுகள் எப்படி இருக்குமோ என்று அறிந்தும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் முழு நம்பிக்கை வைப்பது விசுவாசம். ஆமென். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதனால் நம்முடைய மனதிலே எப்படிப்பட்ட விளைவுகள் வரும் என்று நம்முடைய சிந்தனை இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்பேன் என்று சொல்வதுதான் விசுவாசம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் எப்பொழுதும் பார்த்து நம்பாது, ஆனால் முதலாவதாக நம்பும், அதற்கு பிறகுதான் பார்க்கும். Faith is not seeing and believing, but faith is first seeing, first believing and then seeing. நான் பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொல்வது நம்பிக்கை. ஆனால் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தை சொல்கிறது என்று முழுதுமாக நம்புவது விசுவாசம். நடக்கப் போவைகளை நான் பார்க்கவில்லை, கர்த்தர் எனக்கு செய்ய போவைகள் எனக்கு எதிராக இருக்கிறது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று இருதயம் கர்த்தருடைய வசனத்தின் மேல் வைப்பதுதான் விசுவாசம். ஆமென். தோமாவை குறித்து வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அந்த நெயில் பிரிண்ட்ஸ், ஆணியினுடைய தழும்புகளை தொட்டால்தான் நம்புவேன் என்று சொல்வது நம்பிக்கை, சந்தேகம். I have to see and then believe. அப்போதான் இயேசு சொன்னார், தோமாவே நீ பார்த்து நம்பினாய், ஆனால் அநேகர் இருக்கிறார்கள் பார்க்காமல் நம்புவார்கள். அதுதான் விசுவாசம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாளை தினம் வருகிற காலங்களிலே என்ன நடக்குமோ என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய விசுவாசத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய விசுவாசிப்பதை பார்க்க செய்வார். He will make you see what you believe. நீங்கள் விசுவாசிப்பதை கர்த்தர் பார்க்க செய்வார்.
உங்கள் பரீட்சைகளிலே, உங்களுடைய எதிர்காலத்திலே கர்த்தர் எனக்கு இதை செய்வார், நான் இப்படி வெற்றி பெறுவேன் என்று நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யும்பொழுது கர்த்தர் நீங்கள் விசுவாசித்ததை அவர் பார்க்க செய்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரத்திலே 23ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த விசுவாசம், நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் அன் ஆப்ஜெக்ட். விசுவாசத்துக்கு, நம்பிக்கை வைப்பதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று இருந்தால்தான் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அநேக காரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் இந்த அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் வைத்தார்கள். The object of every faith should be God and His word. ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினுடைய பொருள் கர்த்தராக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு கூட இருந்த பொழுது அவருடைய விசுவாசத்தை குறித்து நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. 23 முதல் 29ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே மோசே சில காரியங்களை செய்தார். He was indirectly saying no to certain things. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் சில காரியங்களுக்கு இல்லை என்று சொன்னார்கள். ஒன்றுக்கு இல்லை என்று சொல்லி கர்த்தருக்கு ஆம் என்று சொல்வது விசுவாசத்தின் ஒரு பகுதி. எப்பொழுதுமே விசுவாசம் என்பது ஜஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட் என்று நாம் நினைக்கிறோம். அது ஒரு பக்கம் நல்லது தான். ஆனால் சில நேரத்திலே நாம் we have to stop and say no to this world. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது அவனுடைய சொந்த ஊருக்கு இல்லை என்று சொல்லி கர்த்தருக்கு ஆம் என்று சொல்லி பின்தொடர்ந்தான். லோத்தை குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு அவனுடைய வழியிலே அவன் கடந்து சென்றான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், we have to say no to certain things when God tells us. இந்த பகுதியிலே எகிப்தை குறித்து அடிக்கடியாக வாசிக்கலாம். 24ஆம் வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். He said no to becoming the son of Pharaoh's daughter. 25ஆம் வசனம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். 27ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவன் அதிர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இந்த விசுவாசம் நமக்கு வரும் பொழுது மோசேயும் இஸ்ரவேலரை போல இந்த விசுவாசம் நமக்கு வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால், பிரச்சனைகளை நாம் கடந்து போவோம், பிரச்சனைகள் அமிழ்ந்துவிடும். என் வார்த்தை வசனத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். 29ஆம் வசனத்தில், அவர்கள் கடந்து போனார்கள், எகிப்தியர் அமிழ்ந்து போனார்கள். விசுவாசம் இதை தான் செய்கிறது. விசுவாசத்தை நம்பி விசுவாசத்தோடு கர்த்தரை பின்தொடரும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிரச்சனைகளை விட்டு நாம் கடந்து போவோம். we will pass over our troubles. அவர்கள் பாருங்கள், எதிரே இருந்த சிவந்த சமுத்திரத்தை என்ன செய்தாங்களா, கடந்து போனார்கள். ஆனால் எகிப்தியரோ சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா? கடந்து போனார்கள், அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கடந்து போனார்கள். எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள்? அமிழ்ந்து போனார்கள். இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னவென்றால், எகிப்தியர்கிட்ட விசுவாசம் இல்லை, இஸ்ரவேலர்கிட்ட விசுவாசம் இருந்தது. நம்மை சூழ்ந்திருக்கும் சவால்கள், பிரச்சனைகளை கடந்து போவதற்கு விசுவாசம் நமக்கு அவசியம். அமிழ்ந்து போவதற்கு விசுவாசம் இல்லை என்றால் அமிழ்ந்து போய்விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மோசே எதை கடந்து போனார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எதை கடந்து போனார்கள்? To what
did his faith say no? 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைத்து இந்த காலையிலே நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Moses had faith to say no to Egypt and what was in Egypt. மோசேக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. 3 காரியத்தை சொல்லுகிறேன். A faith to disobey the laws of Egypt. இரண்டாவதாக number 2, faith to defy the life of Egypt. மூன்றாவதாக faith to depart from the land of Egypt. விளக்கமாக சொல்லுகிறேன். எகிப்திலே மோசே இருக்கும்போது 3 காரியங்கள் இருந்தது. ஒன்று law of Egypt, எகிப்தினுடைய சட்டங்கள். இரண்டாவது இருந்தது லைஃப் இன் ஈஜிப்ட், எகிப்தில் இருக்கிற வாழ்க்கை. மூன்றாவது land of Egypt. 3 காரியங்கள். The law of Egypt, the life in Egypt and the land of Egypt. இந்த 3ஐயும் மோசே இந்த பகுதியிலே நோ என்று சொல்லுகிறான். அந்த பார்வோன் வைத்த சட்டங்களுக்கு he disobeyed, அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். எது? விசுவாசத்தினாலே. இரண்டாவது the life of Egypt, அங்கிருந்த அந்த வாழ்க்கை, எகிப்தினுடைய வாழ்க்கையை அவர்கள் புறக்கணித்தார்கள். மூன்றாவதாக the land of Egypt, எகிப்து என்னும் தேசத்தை விட்டு they departed, he departed from the land of Egypt. இந்த 3ஐ நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு கூட ஒன்றன் பின் ஒன்றாக பேச விரும்புகிறேன். 23ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 23ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லையா? பை ஃபெய்த் ஆங்கிலத்திலே முதலாவது இருக்கிறது, தமிழிலே மத்தியிலே அது வருகிறது. விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அதுதான் சொல்கிறேன், ராஜாவினுடைய கட்டளையை தான் நான் என்ன சொன்னேன், த லாஸ் ஆஃப் ஈஜிப்ட். எகிப்திலே சில கோட்பாடுகள், சில சட்டத்திட்டங்கள் இருந்தன. நமக்கு நன்றாக தெரியும். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்திலே பார்வோன் ஒரு நியாயப்பிரமாணம், ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தான்? பிறக்கிற ஆண் பிள்ளைகளை அவர்கள் கொல்ல வேண்டும். they have to kill all the male child. 23ஆம் வசனத்தில் ராஜாவு ஒரு கட்டளை இருந்தது. ஆனால் வசனம் சொல்கிறது, மோசே தாய் தகப்பனுக்கு பிறந்த பொழுது அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவர்கள் என்ன செய்தாங்க? they did not obey the king's command but they disobeyed. சில அம்சங்களையும் சில சட்டத்திட்டங்களையும் நாம் கீழ்ப்படியதான் வேண்டும். அரசாங்கம் மற்ற காரியங்களே சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் உலகத்தில் இருக்கிற சட்டங்கள், பார்வோனுடைய சட்டங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தால் நாம் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் அவர்கள் செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, மோசேவுடைய தாயும் தகப்பனும். நிறைய பேருக்கு மோசே தெரியும், ஆனால் மோசேவுடைய அப்பா அம்மா தெரியாது. எத்தனை பேருக்கு மோசேவுடைய அம்மா அப்பா பேர் தெரியும் தெரியல? ஏப்ரஹாம் அண்ட் சாரா இல்லைன்னா? மோசேவுடைய அப்பா பேர் அம்ராம், அவனுடைய அம்மா பேர் ஜோக்கபெட். எக்ஸோடஸ் சாப்டர் 6 and verse 20. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவங்க அப்பா அம்மா பேரை அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். மோசே பிறந்தான். நன்றாக கவனியுங்கள். மோசே அவங்களுடைய குடும்பத்தில் 3வது பிள்ளை, முதல் பிள்ளை அல்ல. மோசஸ் வாஸ் a third child. ஏற்கனவே 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். ஒன்று ஆரோன், இன்னொன்று மிரியம். ஒரு ஆண் ஒரு பெண் ஏற்கனவே வீட்டில் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் 3வது பிள்ளை பிறந்து விட்டான். இவர்களுக்கு சட்டம் என்ன என்று தெரியும். ஆண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தையை அவன் வெட்டி விடுவான், கொன்று விடுவான் என்று தெரிந்தும் அவர்கள் விசுவாசத்தினாலே இந்த பிள்ளையை அவர்கள் 3 மாதம்
தகப்பனும் தாயும் மறைத்து வைத்தார்கள். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே மோசே பிறந்த பொழுது ராஜாவுடைய கட்டளைக்கு அவர்கள் பயப்படாமல் 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அப்போ இவங்க 2 பேருடைய விசுவாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். The faith of Amram and Jochebed, 2 பேருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுங்களா? We will obey God, but we will not obey the king's commandment. இந்த தவறான சட்டத்திற்கு, யூத பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்ற சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. எங்கள் விசுவாசம் என்ன செய்யும் என்றால், மோசேயை நாங்கள் பாதுகாப்போம். அதுதான் தகப்பன் தாயினுடைய ஒரு விசுவாசம். நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு முன்பாகவே ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு என்றால், மோசே இஸ் a good child. Acts of the Apostles chapter 7 and verse 20. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மோசேயை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். பியூட்டியை எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. தமிழில் எப்படி இருக்குன்னா, சௌந்தரியம் உள்ளவன் அல்ல. என்ன சௌந்தரியமா? திவ்ய சௌந்தரியம். அது என்ன திவ்யம் தெரியல. டிவைன் பியூட்டி. குழந்தை பிறந்த உடனே பார்த்துட்டாங்க, இந்த குழந்தைக்கு ஒரு ஞானம் இருக்கிறது, இந்த குழந்தைக்குள்ளாக ஒரு திட்டம் இருக்கிறது, மோசே என்னும் பிள்ளைக்குள்ளாக ஒரு திவ்ய சௌந்தரியம் இருக்கிறது. இந்த திவ்ய சௌந்தரியம் இந்த பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்தபடியால் இந்த பிள்ளையை நாம் மறிக்க விடக்கூடாது. இந்த பிள்ளையை பாதுகாத்து எவ்வளவு நாட்கள் மறைக்க முடியுமோ ஒளித்து வைக்க வேண்டும் என்று இவர்கள் தீர்மானித்தார்கள். ஆமென். இதான் விசுவாசம். இன்றைக்கு பாருங்கள், இந்த ஆம்ராம் அண்ட் ஜோக்கபேட் 2 பெற்றோர்களும், மோசேயுடைய தாயும் தகப்பனும் விசுவாசம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். விசுவாசம்தான் பிள்ளைகளை பாதுகாத்து வளர்க்க நமக்கு உதவும். இப்போ இவங்களுடைய விசுவாசத்தை அந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது, how did they disobey the law of Egypt? எப்படி அவங்க 2 பேரும் மோசேயை பாதுகாத்து உலகத்திற்கு தலைவனாக கொடுத்தார்கள்? 3 காரியத்தை பார்க்கிறேன். அவங்க விசுவாசத்தை குறித்த 3 காரியங்கள். நம்பர் 1, முதலாவதாக, their faith was a cooperative faith. இருவரும் ஒன்று சேர்ந்து விசுவாசித்தார்கள். இரண்டாவதாக, their faith was a courageous faith. மிகவும் தைரியமுள்ள ஒரு விசுவாசியாக இருந்தார்கள். மூன்றாவதாக, their faith is a contagious faith. அவனுடைய விசுவாசம் பரவக்கூடிய விசுவாசம். 3 காரியங்கள். கோஆபரேட்டிவ் ஃபெய்த். அவர்களுக்குள்ளாக இருவரும் சேர்ந்து விசுவாசித்தார்கள். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, எங்கள் அப்பா அம்மா இருந்தீங்க, தாய் தகப்பனா கவனிங்க. பிள்ளையை பார்க்கும்பொழுது அப்பா சொன்னார், இது அசிங்கமான பிள்ளை. அம்மா சொல்கிறாங்க, அழகான பிள்ளை. அப்படியா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இருவரும், both father and mother, இருவரும் அந்த பிள்ளையை பார்க்கும்போது விசுவாசத்தினாலே இருந்தது. their faith was a cooperative faith. ஆமென். பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், மோசே அவ்வளோ அழகாக படித்து தேறி வந்ததுடைய காரணம் தாய் தகப்பனுடைய விசுவாசம். இந்த வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். 2 பேரும் ஒரே மாதிரி விசுவாசித்தார்கள். ஆகவேதான் ராஜாவினுடைய கட்டளையை பயப்படாமல் அவர்கள் அவனை தேர்ந்து எடுத்து ஒளித்து வைத்து அவர் இருவரும் சேர்ந்தார்கள். ஒருவேளை இங்கு தாய் தகப்பன்மார் இருவரும் ஒற்றுமை இல்லை என்றால், விசுவாசத்தில் என்றால், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சில டைம் நமக்காக வாழ தேவையில்லை, பிள்ளைகளுக்காக. பிள்ளைகள் மோசேயை போல இந்த உலகத்திற்கு கர்த்தர் இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார். நான் இந்த பிள்ளையை நான் வளர்த்து ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்த பிள்ளைகள் பிரகாசிக்க வேண்டும் என்று தாய் தகப்பன் இருவரும் சேர்ந்து விசுவாசித்தார்கள்.
courageous faith. ரெண்டாவது பாருங்க, 3 மாதம் அவனை ஒளித்து வைத்தார்கள். 3 months, 90 நாட்கள். எப்படியாவது இந்த குழந்தையை அவர்கள் ஒளித்து வைத்தார்கள். எப்படி ஒளித்து வைத்தார்கள் என்று தெரியல. டெய்லி நான் நினைக்கிறேன் சேவகர்கள் வந்திருப்பாங்க, சோல்ஜர்ஸ் வந்திருப்பாங்க, வீடெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க. ஆண் பிள்ளை இருக்கா, இந்த வீட்டில் ஆண் பிள்ளை இருக்கா. பெரிய பிள்ளைங்களா இருந்தால் சத்தம் போடாமல் சொல்லிடலாம். குழந்தைய சத்தம் போடாமல் இருந்தால் அது சத்தம் போடாமல் இருக்குமா? வாயில் அதுதான் வைக்கணும் இல்லையா? பாருங்கள், இந்த மோசே 3 மாதம் வரைக்கும் சைலண்ட்டாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவங்க 3 மாதம் மேலே ஒளித்து வைக்க முடியல, ஏன்னா சவுண்ட் பிகேம் லவுடர். அதனால் அந்த பெட்டியை செய்து அனுப்ப வேண்டும். ரொம்ப தைரியம், 3 மாதத்திற்கு ஒரு தைரியம். என்னதான் வந்தாலும் பார்க்கலாம், என் பிள்ளையை நான் மறைத்து தீய காரியங்களுக்கு என் பிள்ளையை பாதுகாப்பேன். பெற்றோருடைய விசுவாசம் பாருங்க. எல்லா விதமான ஈவில், பார்வனுடைய சட்டம், பார்வனுடைய சேவகர்கள், எல்லா தீய காரியங்களுக்கும் அவர்கள் விசுவாசம் மோசேயை பாதுகாத்தது. It was not only a cooperative faith. ஒன்று சேர்ந்து விசுவாசித்தது மட்டுமல்ல, அவர்கள் தைரியமாக 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார்கள். மூன்றாவதாக, it was a contagious faith. அந்த விசுவாசம் பரவக்கூடிய விசுவாசம். யாத்ராமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 2 and verse 4. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எக்ஸடஸ் 2 and verse 4. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். 3ஆம் வசனம், அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். 3 மாதத்துக்கு மேலே பிள்ளையை ஒளித்து வைக்க முடியவில்லை. ஒரு நாணர் பெட்டி, ஆர்க், ஒரு நாணர் பெட்டியை செய்து அதற்குள்ளாக மோசேயை வைத்து அந்த நதியோரமாய் அவள் வைத்தாள். அந்த இடத்துல யார் நின்று கொண்டிருந்தது என்றால், மோசேயனுடைய சகோதரியாகிய மிரியாம் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய தமக்கை அங்கே நின்று கொண்டு, the sister was standing and watching. அந்த குழந்தையை பார்த்தால் 3 மாதத்திற்கு பிறகு அவங்க விசுவாசித்தார்கள். 3 மாதத்திற்கு பிறகு அவர்களால் ஒன்று செய்ய முடியவில்லை. சரி கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி மோசையை கொடுக்கல. எப்படியாவது இந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும். அவர் ஒரு உடன்படிக்கை பெட்டி மாதிரி ஒரு நாணர் பெட்டியை செய்து உள்ளே வைத்து அனுப்புகிறார்கள். தமக்கை நின்று பார்க்கிறாள். Who is standing there and seeing? The sister. அப்படி என்றால் மோசையை 3 மாதம் இவங்க பாதுகாத்து விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி வசனத்தை வாசித்து இந்த பிள்ளை சாகக்கூடாதுன்னு அவங்க ஜெபம் பண்ணி, அப்பா அம்மா ஜெபம் பண்ணி அவங்க பார்த்ததை யார் பார்த்தது? அவங்க குமாரத்தி பார்த்துட்டா. அவளுக்கும் விசுவாசம் வந்து விட்டது. பெற்றோரிடத்தில் இருக்கிற விசுவாசம் மிரியமுக்கு வந்து விட்டது. அதனால்தான் தான் எதிர்காலத்தில் மிரியமும் யார் ஆகினார்? ஊழியக்காரியாக மாறினாள். பெற்றோருடைய விசுவாசம், நம்முடைய ஜபம், நம்முடைய நம்பிக்கை தான் பிள்ளைகளுக்குள்ளாக செல்லும். பிள்ளைகள் பெற்றோர்களை உன்னிப்பாக பார்ப்பார்கள். அவர் ஹேபிட்ஸ் ஆர் கண்டேஜியஸ். நம்முடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளை தொடரும். மோசேனுடைய பெற்றோருடைய விசுவாசம் பிள்ளைகளை பாதித்தது. ஆகவே மிரியம் போய் விசுவாசத்தோடு இந்த பிள்ளையை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டும். அந்த பார்வனுடைய பெண், அதாவது பிரின்சஸ், அந்த இளவரசி அந்த பிள்ளை எடுக்கும்போது ஓடி போய் என்ன கேட்குறா? இந்த பிள்ளையினுடைய தாயை கொண்டு வரவா, இந்த பிள்ளைக்கு பாலூட்டும்படியாக ஒருவரை கொண்டு வருவா என்று அவள் கேட்கிறாள். காரணம் என்னவென்றால், she also had that faith. அவளுக்கும் விசுவாசம் இருந்தது. இதிலிருந்து நாம் என்ன படித்து கொள்ள முடியும் என்றால், விசுவாசம் பரவக்கூடியது. கொரோனா மட்டும் பரவாது, HMPV மட்டும் பரவாது. விசுவாசம் மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணோம். உங்கள் விசுவாசத்தை பிள்ளைகள் பார்ப்பார்கள், பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் பார்ப்பார்கள். இவர்களுக்கு இவ்வளோ விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அந்த மாதிரி எனக்கு வேணும்னு விரும்புவாங்க. faith is always contagious. மோசேவுடைய பெற்றோர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது, எகிப்தாகிய ஒரு சிறையிருப்பில் இருக்கும் பொழுதும், they had faith to say no to what the world was saying. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தை சூழ்ந்து எவ்வளோ தீமைகள்,
கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வைத்து பாதுகாப்பாராக. இரண்டாவது காரியம், the faith to defy the life of Egypt. எகிப்தினுடைய வாழ்க்கையை புறக்கணிப்பது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26, 24, 25, 26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். 23ஆம் வசனத்தில் பெற்றோருடைய விசுவாசம், 24, 25, 26 மோசேனுடைய விசுவாசம். மோசேக்கு பாருங்க, எகிப்தில் ஒரு லைஃப் இருந்தது, ஒரு வாழ்க்கை இருந்தது. என்ன வாழ்க்கை? மிக பிரகாசமான வாழ்க்கை. மோசஸ் grew in the palace. அரண்மனையிலே மோசே வளர்ந்தான். அந்த நாட்களிலே நீங்கள் சரித்திரத்தை வாசிக்கும்போது ஈஜிப்ட் வாஸ் த இன்டலெக்சுவல் சென்டர். மிகவும் சிவிலைசேஷன், இஜிப்சியன் சிவிலைசேஷன். அங்கு கலாச்சாரம், அங்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருந்தது. அநேக படித்தவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். அப்போது எகிப்திலே மோசே வளரும்பொழுது சகல ஞானத்திலும் சகல வல்லமையிலும் தேறினவனாக எகிப்திலே மோசே வளர்ந்தான். அப்போ எகிப்தில் அவனுக்கு ஒரு லைஃப் இருந்தது. மோசஸ் ஹேட் அ லைஃப் இன் ஈஜிப்ட். நல்லா கவனிங்க. முதலாவதாக அவங்க பெற்றோர் என்ன சொன்னாங்கன்னா, சட்டங்களுக்கு நோ டு த லா ஆஃப் ஈஜிப்ட். நான் வாட் இஸ் மோசஸ் சேயிங்? மோசே என்ன சொல்லுகிறார் என்றால், எகிப்தின் வாழ்க்கைக்கு இல்லை என்று அவன் சொல்லுகிறான். நோ டு த லைஃப் தட் இஸ் இன் ஈஜிப்ட். உங்களுக்கு நான் விவரித்து சொல்லுகிறேன். பாருங்கள், எகிப்தில் மோசேக்கு என்னெல்லாம் இருந்தது. ஏன் எகிப்தில் வேணான்னு சொல்லிட்டான்? ஒருவேளை நீங்களும் நானும் இருந்தா எப்படியாவது H1B வீசாவை சிட்டிசன்ஷிப்பாக மாற்றி எப்படியாவது போராடி, அதுதான் நடக்குது இல்லையா? February 19 சட்டம் வருகிறது என்றால், நான் நேற்று நியூஸில் வாசித்தேன், அநேக தாய்மார்கள் போய் சி செக்ஷன் பண்ணுறாங்களாம். ஏன்னா பிள்ளைகள் அதுக்கு முன்பாக பிறக்க வேண்டும் என்று. இப்படிலாம் இந்த உலகம் இருக்கிறது. அப்போது மோசேக்கு எகிப்து யூஎஸ் மாதிரி. நான் யூஎஸை பெருசாக சொல்லலை, இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். அப்போ மோசே சொல்கிறான், எகிப்தில் எனக்கு எல்லாம் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்கிறது? 3 காரியம் மோசேக்கு இருந்தது. He had 3 things in Egypt which he said no to it. முதலாவதாக he had a position. அவனுக்கு ஒரு ஸ்தானம் இருந்தது. இரண்டாவது he had pleasures in Egypt. எகிப்தில் அவனுக்கு இன்ப சந்தோஷங்கள் இருந்தது. மூன்றாவது he had promises in Egypt. எகிப்திலே அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் இருந்தது. 3 காரியம் இருந்தது. எகிப்தினுடைய வாழ்க்கை மோசேக்கு என்றால் முதலாவதாக பொசிஷன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 7. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆக்ட் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பியூட்டிஃபுல். மோசே எகிப்தியருடைய சகல லேர்னிங், சாஸ்திரங்கள், எல்லா சாஸ்திரங்களிலும் எல்லா விதமான என்ன சொல்கிறது வாக்கிலும் கற்பிக்கப்பட்டு அவன் பேசுகிற வேர்ட் அண்ட் இஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாவற்றிலும் அவன் எப்படி இருந்தானா? வல்லவனாக இருந்தான். ஜஸ்ட் பாஸ் கிடையாது, எல்லாத்துலேயுமே எக்ஸலண்ட், வல்லவனானானா. சாஸ்திரங்களை படித்தான். அங்கே இருக்கிற எல்லா கல்வியும் படித்து அவன் ஒரு போர் வீரனாக மாறி he excelled in everything. எல்லாவற்றிலும் அவன் தேர்ச்சி பெற்றிருந்தான். அவனுக்கு ஒருவேளை அடுத்த பார்வோனாக அவன் வந்திருப்பான். ஒருவேளை அந்த பேலஸில் you would have become the next pharaoh. வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். மோசே அந்த அரண்மனையில் இருக்கும்போது மோசே என்ன சொல்லுகிறார் என்றால், விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, I am no more the son of
ஃபாரோஸ் டாட்டர், பார்வோனுடைய மகளுடைய மகன் என்று நான் என்னை சொல்வதில்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்கிறேன். யாத்ராகமம் 2-3 அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிங்க. மோசே பெரியவனான போது, when Moses became big, அவன் வெளியே போகிறான். he went out. வெளியே போகும்போது என்ன பார்க்கிறான் என்றால், ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை துன்புறுத்துகிறான். அப்போ என்ன செய்தான் என்றால், எகிப்தியனை கொன்று புதைத்து விடுகிறான். he killed the Egyptian. அடுத்த நாள் இன்னொரு காரியம் நடக்கிறது. 2 எபிரேயர் சண்டை போடுகிறார்கள், 2 இஸ்ரவேலர் சண்டை போடுகிறார்கள். இவன் போய் என்ன சொல்கிறான், ஏன் உங்களுக்குள்ளாக சண்டை போடுகிறீர்கள்? 2 காரியம். முதல் நாள் என்ன பார்க்கிறான், எகிப்தியன் இஸ்ரவேலனை அடிக்கிற போது இவன் என்ன செய்தான், யாரை கொண்டு போட்டான்? எகிப்தியனை கொண்டு போட்டான். ஏன் இவன் எகிப்தியனை கொண்டு போட்டான்? இவன் எகிப்தில் தானே வளர்ந்தான், எகிப்து தான் எல்லாம் குடிச்சிச்சு. ஈஜிப்ட் கேவ் him எஜுகேஷன். அவங்க வீட்டில் இருந்தால் கூட இவ்வளோ எஜுகேஷன் கிடச்சிருக்காது மோசஸ்க்கு. he had everything, but why did he kill the Egyptian? மோசேக்குள்ளாக 2 இருந்தது. ஒன்று, he was a Jew by birth, by brought up he was an Egyptian. பிறந்தது யூத குடும்பத்திலே, வளர்க்கப்பட்டது எகிப்தினுடைய அரண்மனையிலே. உள்ளுக்குள்ள 2மே சண்டை போடுது. அவன் மனதில் இருக்கிறது சொல்கிறது, நீ எகிப்தில் இருக்கக்கூடாது, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ உங்கள் பெற்றோரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளை, நீ எகிப்தியன் ஆகக்கூடாது. ஆனால் எகிப்து அவனை பார்த்து சொல்லுது, எகிப்து தான் உனக்கு எல்லாமே கொடுத்தது, நீ எகிப்தை விட்டு போகக்கூடாது என்று அவனுக்குள்ளாக ஒரு போராட்டம். எதை விசுவாசிப்பது? should I believe my birth or should I believe my brought up? பிறப்பை விசுவாசிப்பதா, வளர்ப்பை விசுவாசிப்பதா? நீங்களும் எதை விசுவாசிப்பீங்க? அதெல்லாம் ரைட், அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ எகிப்தியன் ஆயிடுறேன், நான் இங்கே சிட்டிசன் ஆயிடுறேன் அப்படிலாம் சொல்லலை அவர். என்னதான் எகிப்து கொடுத்திருந்தாலும் நான் பிறந்தது தேவனுடைய குடும்பம், நான் அதற்கு தான் போவேன் என்று he just left his position. அந்த பொசிஷனும் அவன் இல்லை என்று சொல்லிவிட்டான். 25ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. எகிப்தில் ஃபஸ்ட்டு பொசிஷனை விட்டுட்டான், 2வது ப்ளஷர்ஸ். அதுக்கு என்ன சொல்கிறது பைபிள்? அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். நிறைய விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. இந்த சந்தோஷத்துக்கு பெயர் என்ன? அநித்தியமான பாவ சந்தோஷம். அதை 3ஆக பிரிக்கலாம். அநித்தியமான என்றால் டெம்பரரி, தற்காலிகமாக, இட் இஸ் நாட் இட்டர்னல். 2வது பாருங்க, பாவ சந்தோஷம். இன்னைக்கு எல்லா சந்தோஷத்திலையும் உண்மையும் பரிசுத்தமும் இல்லை. எகிப்தில் இருக்கிற சந்தோஷங்களிலே பாவம் இருந்தது, எகிப்தில் இருக்கிற சந்தோஷங்களிலே நித்திய காரியங்களிலே அநித்திய காரியங்கள் இருந்தது. should I enjoy my life in my own way or should I employ my life in God's will? என் சொந்த வழியிலே எகிப்திலே நான் இந்த சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டுமா? இல்லை என்றால் 25ஆம் வசனம், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா? இந்த விசுவாசம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி விசுவாசத்தை நம்ம சொன்னோம், பிரசங்கம் பண்ணோன்னா இந்த விசுவாசம் வேணாம், நம்ம தூக்கி வச்சுருவோம். இது என்ன விசுவாசம் தெரியுமா? சுகபோகமான வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் என்ன பண்ண போகிறேன்? கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். அப்படி தானே இருக்குது. 25ஆம் வசனம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. மோசே எதை தெரிந்து கொண்டான்? not pleasure, but he was able to choose sufferings with God's people. கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கும் துன்பங்கள் போதும் எனக்கு, பிகாஸ் எனக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது. பிளஷர்ஸை விட்டான். 3வது பாருங்க, ப்ராமிசஸ் இன் ஈஜிப்ட் 26ஆம் வசனம், இனி வரும் பலன் மேல் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அவனுக்கு எது பிளெஸ்ஸிங், எது பாக்கியம்? இயேசுவின் நிமித்தமாக வருகிற நிந்தை. ரொம்ப கஷ்டம் இல்லையா? எனக்கு
இந்த ப்ளஷர்ஸ் ஈஸி லைஃப் வேணாம். பிகாஸ் திஸ் இஸ் வாட் த வேர்ல்ட் இஸ் கிவிங். எகிப்து எனக்கு ஈஸி லைஃப் கொடுக்கிறது. ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரன் அவே. அப்படி நிறைய பேர் யோசிக்கும்பொழுது மோசே என்ன சொல்லுகிறான் என்றால், பரவாயில்ல, நிந்த வந்தால் பரவாயில்ல, எனக்கு கஷ்டம் வந்தால் பரவாயில்ல, நான் அனுபவிக்கிறேன். ஏனென்றால் எகிப்து கொடுக்கிற ப்ராமிஸை விட ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். ஆமேன். எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. இப்படிப்பட்ட விசுவாசம் நாங்கள் படித்ததே இல்லையா பாஸ்டர்? இன்றைக்கி தான் தெரியுது. இப்படியும் ஒரு விசுவாசம் இருக்கா? ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப்பை வேணான்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஜனங்களோட கூட பாடுகள் அனுபவிக்கிற ஒரு விசுவாசம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசே பாருங்க, he left the life of Egypt. How? By faith. விசுவாசம் இருந்தால்தான் எகிப்தின் வாழ்க்கைக்கு, அந்த பொசிஷனுக்கும், அந்த பிளஷருக்கும், அந்த ப்ராமிசஸுக்கும் நாம் இல்லை என்று சொல்லுவோம். ஆமேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய காரியங்களை செய்வார்கள். முதல் அதை செய்யும் போது, கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை விலகப்படுத்தும், இது நல்லது, இது கெட்டது, திஸ் இஸ் குட் அண்ட் பேட், எது உடனே கர்த்தர் குட்டு காட்டுவார், இட் இஸ் காட்ஸ் வில், அதை கடந்து வந்துடுவாங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே குட் பேட் இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கி எல்லாருக்கும் ரெண்டு சாய்ஸ், ஒரே சாய்ஸ் தான், பெட்டர் ஆர் பெஸ்ட். குட் பேட்லாம் போயிடுச்சு. இப்போ விச் இஸ் பெட்டர், விச் இஸ் பெஸ்ட்டு. அப்போ பேடெல்லாம் பெட்டர் ஆகிடுச்சு, பெஸ்ட்டெல்லாம் குட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறது நடந்துட்டால் கர்த்தர் சித்தம் நினைக்கிறாங்க. ஒருவேளை அது கர்த்தர் சித்தமாக இருக்காது. அது தடை பண்ணோன்னே என்ன சொல்லிடுறாங்க, கர்த்தர் சித்தம் இல்லைன்னுறாங்க. இது பைபிளில் நான் படிக்கலை, இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஒரு காரியம் நடந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கர்த்தர் சித்தம். ஒரு காரியம் நடுவில் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா கர்த்தர், அவங்க தனி பைபிள் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க தனியாக ஒரு டாக்டர்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அல்லவே அல்ல. மோசையை பாருங்கள், அவன் எகிப்தில் இருக்கலாம், எகிப்தில் இருக்கிற வாழ்க்கையை அவன் வேணாம் என்று சொல்லிவிட்டான். எப்படி? விசுவாசத்தினாலே. கடைசியாக 27ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவன் அதிர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அவனோட இஸ்ரவேலர் தான் வெளியே போகிறாங்க. நல்லா கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். 3 விதமான விசுவாசத்தை வாசிக்கிறோம்ல, 3 பேர். முதல் பெற்றோருடைய விசுவாசம். அவங்க எதை வேணான்னு சொன்னாங்க? the law of Egypt, எகிப்தினுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு இல்லை என்று சொன்னார்கள். இரண்டாவதாக மோசஸ், he defied the life in Egypt, எகிப்தினுடைய வாழ்க்கையை வேணாம் என்று சொன்னான். மூன்றாவது பாருங்க, 27ஆம் வசனத்தில் எகிப்தை விட்டே போனான். he left the land of Egypt, எகிப்து தேசத்தை விட்டே அவன் போகிறான். அப்போ எகிப்து தேசத்தை விட்டு அவன் வெளியே போவதற்கு காரணம் என்னவென்றால் 3 காரியம் எகிப்தில் இருந்தது, எப்பொழுதும் இருந்தது. ஒன்று, ராஜாவினுடைய கோபம், தி ஆங்கர் ஆஃப் ஃபேரோ. ரெண்டாவது, தி அத்தாரிட்டி ஆஃப் ஃபேரோ, அந்த பார்வனுடைய அதிகாரம். மூன்றாவதாக, தி ஆர்மி ஆஃப் ஃபேரோ, பார்வனுடைய ஒரு போர், ஒரு போர் சேவகர்கள் அங்கு இருந்தார்கள், இராணுவம் இருந்தது. 3 காரியத்துக்கும் பயந்து விசுவாசித்து எகிப்தை விட்டு போனான். 27, 28, 29 சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். மோசே எகிப்தை விட்டு போகிறான். he left Egypt. 27ஆம் வசனம், அதிர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எப்படி கொண்டு வந்தான்? அவன் எகிப்தை விட்டு முதலே வெளியே போயிட்டானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிக்கலாம். அவன் 2 காரியம் பண்ணுறான் பாருங்க. எகிப்தனை கொலை செய்கிறான். 2வது, எபிரேயருக்குள்ளாக தர்க்கம் வரும்போது அவன் பயந்து ஓடி விடுகிறான். எங்கே ஓடுகிறான்? மீதியானுக்கு ஓடி விடுகிறான். எகிப்தை விட்டு மீதியான் தேசத்தில் இருக்கும் பொழுது 40 வருஷங்கள் அங்கே இருக்கிறான். 40 வருஷங்கள் கர்த்தர் மோசையை பயிற்சிவித்து மறுபடியுமாக எகிப்துக்கு வந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு போனான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆகவே எகிப்தை விட்டு போனான் என்றால் அப்புறம் இஸ்ரவேலர் எப்படி வந்தார்கள் என்று நம்ம நினைக்கக்கூடாது. உங்களுக்கு நான் விளக்கி சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக பாருங்க, ராஜாவினுடைய கோபத்திற்கு அவன் ஒரு நாளும் பயப்படவில்லை. அவன் மிகவும் உறுதியாக இருந்தான். he was very very confident.
பிசாசனுடைய கோபம், பிசாசனுடைய அதிகாரத்துக்கு ஒரு நாளும் நாம் பயப்படவே கூடாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். 27, 28, 29 அந்த 3 காரியங்கள் பேச நேரமில்லை, சுருக்கமாக சொல்லுகிறேன். ராஜாவினுடைய கோபம், என்னை அவர் தான் வளர்த்தாரு, எனக்கு எல்லாம் கொடுத்தாரு, ஆனால் அங்கே இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இருந்தாலும் ராஜா என் மேல் கோபப்பட்டாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு லீவ் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட். சிறையிருப்பு இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். 28ஆம் வசனம், முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். பாருங்க, he kept the Passover. மோசே விசுவாசத்தினாலே ஒவ்வொரு வீட்டின் மேலும் ரத்தத்தை தெளித்தார்கள். அது வரைக்கும் அவங்க அப்படிலாம் தெளிச்சது கிடையாது. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூச வேண்டும். சங்கார தூதன், மரண தூதன் வருவான். அதெல்லாம் அது வரைக்கும் அவங்க பிராக்டிஸ் பண்ணதே கிடையாது. கர்த்தர் அதை சொன்னார், அவர்களை செய்தார்கள். அதுதான் விசுவாசம். இதுவரைக்கும் எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் நம்புகிறேன், கீழ்ப்படுகிறேன், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில பேர் சொல்லியிருப்பாங்க, என்ன 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 செய்கிறீங்க, ரத்தத்தை எடுத்து வீட்டு மேலே அடிக்கிறீங்களா, இதெல்லாம் அடிக்காதீங்க, எங்களுக்கு வேணாம். அப்போ அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் என்ன வந்தது? மரண தூதன். இயேசுவின் ரத்தம் இல்லாத, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லாத வீடுகளிலே, அதான் 28ஆம் வசனம், அந்த பார்வோன் ஒரு அதிகாரத்தை வைத்திருந்தான். கடைசியாக பாருங்க 29ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே மோசே கிடையாது. 29ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே அவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், பை ஃபெய்த் தே, அவர்கள் எல்லாரும் மோசேயை விசுவாசித்து மோசேயை பின்தொடர்ந்தார்கள், சமுத்திரத்தை கடந்தார்கள். பின்பாக வந்த எகிப்திய இராணுவம் என்ன செய்ததென்றால் அவர்கள் மூழ்கி போனார்கள். அவருடைய சுதந்திரத்தை களவாட வந்த அந்த இராணுவம் தண்ணீரிலே மூழ்கினது. தண்ணீர் காப்பாற்றினது மோசேயுடைய பெட்டியை. இன்றைக்கு அதே தண்ணீர் என்ன செய்ததென்றால் எகிப்தியரை சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கி போட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் விசுவாசம். எகிப்தை விட்டு அவர்கள் போனார்கள், கடந்து போனார்கள், அமிழ்ந்து போனார்கள். மோசேயுடைய விசுவாசம், எல்லாமே விசுவாசத்தினாலே. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், விசுவாசம். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் தியானிங்க, உங்கள் சிந்தனைக்காக சொல்லுகிறேன். 3 விதத்தில் விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, விசுவாசம் என்பது வரம். ஃபெய்த் இஸ் அ கிஃப்ட். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்களிலே விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் என்பது ஒரு வரம், இட்ஸ் அ கிஃப்ட். கலேஷியன்ஸ் சாப்டர் 6, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஃபெய்த் இஸ் அ ஃப்ரூட். விசுவாசம் என்பது ஒரு ஆவியின் கனி. முதல் அது ஒரு வரம், ரெண்டாவது அது ஒரு கனி. ரோமர் எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது விசுவாசம் என்பது ஒரு அளவு, அ மெஷர். ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தின் அளவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 3 காரியம், விசுவாசம் என்பது ஒரு வரம், விசுவாசம் என்பது ஒரு கனி, விசுவாசம் என்பது ஒரு அளவு. விசுவாசம் என்பதும் ஒரு கிஃப்ட், ஒரு வரம் என்றால், நல்லா கவனிங்க, திடீர்னு ஆபத்து வந்துடுச்சு நம்ம வீட்டில், திடீர்னு வியாதிப்பட்டாங்க, அந்த மாதிரி வரும்போது நீங்கள் விசுவாசத்தை ஜெபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ ஆப்ரேட் ஆகிறது பேர் கிஃப்ட். அந்த நேரத்தில் ஒரு வரத்தை கர்த்தர் தருவார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும், அந்த வரம் கிரியை செய்யும்போது அற்புதம் நடக்கும். ஆமேன். ஆனால் வாழ்க்கை இருக்கு பாருங்க, விசுவாச வாழ்க்கை, அதுக்கு பேர் கனி. கனியை கர்த்தர் பிச்சு நம்மகிட்ட வைக்க முடியாது. கனி என்பது மரத்திலே
நாளடைவில் வளரும். ஃப்ரூட் க்ரோஸ். அந்த விசுவாசம் என்னும் கனி வாழ்க்கையிலே வளர வேண்டும். ஆமென். இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். எக்ஸாமுக்கு எதுவுமே படிக்காம எக்ஸாம் முதல் நாளில் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு மார்க் வரும்னா வந்துடுமா? அங்கே கிஃப்ட் கிரியேட் செய்யாது, அங்கே ஃப்ரூட் தான் கிரியேட் செய்யும். அப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், கனி மெதுவாக நமக்குள்ளே வரணும். மூன்றாவது பவுல் சொல்லுகிறார், டு எவ்ரி ஒன் காட் ஹஸ் கிவன் அ மெஷர் ஆஃப் ஃபெய்த். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எனக்கும் கர்த்தர் ஒவ்வொரு அளவு விசுவாசம் கொடுத்துருக்கிறார். நான் சொல்வேன் நாளைக்கு மழை பெய்யாது, இல்லை மழை பெய்யும்னு வெதர்மேன் சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய விசுவாசத்தின் அளவு இவ்வளவு, அவருடைய விசுவாசத்தின் அளவு அவ்வளவு. எல்லாருக்கும் ஒரு அளவு இருக்கிறது. இந்த அளவு நம்ம இடத்துல இன்க்ரீஸ் ஆக வேண்டும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் வரும். அப்போ விசுவாசத்தின் அளவை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆகவே எல்லா விசுவாசத்தையும் போட்டு நம்ம கலந்து யோசிக்கக்கூடாது. எனக்குள்ளாக விசுவாசத்தின் வரத்தை கொடுத்திருக்கிறாரு, விசுவாசத்தின் கனியை கொடுத்திருக்கிறாரு, விசுவாசத்தின் அளவை கொடுத்திருக்கிறார். மோசே விசுவாசத்தினாலே, மோசேனுடைய பெற்றோர்கள், மோசே இஸ்ரவேலர்கள் எகிப்தை வெறுத்தார்கள், சிறையிருப்பின் வாழ்க்கையை வெறுத்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை அவங்க வாழ்க்கை சிறை மாதிரி இருக்கிறது, எகிப்து மாதிரி இருக்கிறது என்றால், உங்களை விடுதலையாக்குவது ஜபம் அல்ல, விசுவாசம் உள்ள ஜபம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். எழுந்து நிற்போமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மோசேயுடைய பெற்றோருடைய விசுவாசம், மோசேயுடைய விசுவாசம், இஸ்ரவேலருடைய விசுவாசம். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனையை நான் கடந்து போவேன். கர்த்தாவே, என்னுடைய பிரச்சனையை நான் கடந்து, பிரச்சனைகள் எகிப்தினை போல மூழ்கி போகும், பிரச்சனைகள் கடலிலே மூழ்கி போகும். கர்த்தாவே, இன்றைக்கு கர்த்தர் இந்த விசுவாசத்தை உங்களுக்கு தருவாராக. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் காரியத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில், உங்கள் எதிர்காலத்தில் கிருபையை காட்டிலும் கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே, மோசேயை வெளியே கொண்டு வந்தது அவருடைய விசுவாசம். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கடுகு போல சின்னதாக இருக்கலாம், ஆனால் அது வளரும். உங்கள் விசுவாசம் வளருவதாக. ஆண்டவரே, சில காரியத்துக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஆண்டவரே, பார்வோனுடைய சட்ட திட்டங்கள், கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களுக்கு நான் இல்லை என்று சொல்லுவேன். எனக்கு கொடுத்த எதிர்காலம், எனக்கு கொடுத்த பிள்ளைகளை அந்த சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நான் வளர்ப்பேன். என் பிள்ளைகளை இந்த உலகம், எகிப்து தொட முடியாது. மோசேயை எகிப்து தொடவே முடியாது. கர்த்தாவே, நான் மோசேயை போல எகிப்தின் வாழ்க்கை வேண்டாம். உலகம் தருகிற பொசிஷன், எகிப்து தருகிற சிற்றின்பங்கள், ஸ்மால் ஸ்மால் things that give us temporary happiness, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சந்தோஷம், கொஞ்ச நேரத்துக்கு வருகிற சந்தோஷம்லாம் எனக்கு வேணாம். எனக்கு ஃபெய்த் லைஃப் தான் வேணும். அவங்க எகிப்தை விட்டே கடந்து போனாங்க. எகிப்தை விட்டு கடந்து விசுவாசத்தில் போகும்பொழுது சிவந்த சமுத்திரம் அவங்களுக்காக ரெண்டா பிளக்கும். உங்களுக்காக உங்க பிரச்சனைகள் ரெண்டாக பிளக்கும். கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம குடும்பத்தையும் விசுவாசத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தை பண்ணி நம்ம முடிப்போம். கர்த்தரை பாருங்கள். ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, என்னுடைய விசுவாசம் தோய்ந்து போயிற்று, என் விசுவாசம் அற்பமாக மாறிவிட்டது. ஒரு நாளிலே இவ்வளோ விசுவாசம் இருந்தது. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக, பல வருடங்களுக்கு முன்பதாக நான் எவ்வளோ விசுவாசித்து ஜெபித்தேன். இன்னைக்கு என் விசுவாசம் அப்படியே ஸ்டேபிள் ஆயிடுச்சு, ஸ்டேல் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு தாரும். விசுவாசத்தை எனக்கு தாரும். எகிப்துக்கு இல்லை என்று சொல்லுகிற விசுவாசம், கடந்து போகும் விசுவாசம், பிரச்சனைகளை கடந்து போகும் விசுவாசம், சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகும் விசுவாசம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நம்முடைய வலது கையை உயர்த்தி
இன்றைக்கு மோசேயினுடைய விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று கர்த்தரை பார்த்து கேட்போம். எதற்கு ஆம் என்று சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தர் பெரியவர். எங்களுக்கு கிருபையும் கொடுத்திருக்கிறீர், விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு எங்களுக்கு நீர் கொடுத்த விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த விசுவாச வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை விசுவாசித்து உம்மையே நம்பி கர்த்தாவே எங்களுடைய சிவந்த சமுத்திரத்தை கடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எந்தெந்த காரியங்களுக்கு இல்லை என்று சொல்ல எங்களுக்கு கற்பித்து தாரும். எந்தெந்த காரியங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே கடந்து போக எங்களுக்கு கற்பித்து தாரும். ஆண்டவரே, மோசேயை போல நீர் எங்களை மாற்றும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றும். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. பெற்றோர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டு மோசேயின் குடும்பத்தை போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற கர்த்தர் கிருபை தாரும். ஆரோனும் ஆசீர்வாதமாக இருந்தான், மீரியாமும் ஆசீர்வாதமாக இருந்தாள், மோசேயும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அதே போல கர்த்தாவே, எங்களையும் என் குடும்பத்தையும் எங்கள் சபையையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவீராக. இன்றைக்கு எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒருவேளை மடிந்து போன, ஆண்டவரே தோய்ந்து போன விசுவாசத்தை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் அனல் மூட்டி தட்டி எழுப்புவீராக. எல்லாவற்றிலும் நாங்கள் விசுவாச வார்த்தைகளை பேச, எல்லாவற்றிலும் விசுவாசத்தை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். சுகவீனமானவர்களை கர்த்தர் சுகப்படுத்தும். பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.